ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ இது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் தீபாவை நேராக கண்டுபிடிச்சி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது இருக்கும், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பிள்ளைங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற தீபாவாக நடிச்சிட்ருக்கிறவங்க யார் அப்படின்றத இன்ஸ்பெக்டர் மூலமாக தெரிஞ்சுக்கிறாருங்க. ஸோ நம்ம கார்த்திக் நேராக கீதா கிட்ட வந்துட்டு, நீ வந்துட்டு ஒரு கொலகாரி தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கீதா வந்து அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்கிறாங்க. கீதா வந்துட்டு பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினச்சிட்ருப்போம். ஆனால் இல்லவே இல்லை, கீதா வந்து உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவை காட்டுறாங்க. தீபா இருக்கிற அந்த கிராமத்து வீட்டில் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. அந்த டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு என்னால் மெடிசன் கொடுக்க முடியாது, நீங்கள் உடனே வந்துட்டு சிட்டியில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இந்த பொண்ணை சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டாக்டர் சொன்ன மாதிரியே அதே ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அண்ட் நம்ம கார்த்திகை வந்துட்டு சரவணன் கூட ஃபர்ஸ்ட் டேவாக வந்துட்டு தீபாவை தேடி அந்த மலையை சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு தேடி போகிறாரு. ஸோ அப்போது ஒரு சிக்னலில் நம்ம தீபாவும் அதே சிக்னலில் ஆட்டோவில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி வந்து கவனிக்கவே இல்லை. கார்த்தி வந்துட்டு நேராக அப்படியே போயிடுறாரு. அண்ட் நம்ம தீபா வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணிடுறாங்க. தீபாவுக்கு சிவியர் நல்லா ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ டாக்டர்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இவங்களுடைய சொந்தக்காரங்களாம் யார், இவங்க யார், எந்த ஊர், இதெல்லாம் தெரிஞ்சுதான்னு கேட்கும்போது, இவங்க கண்ணை முழிச்சாதான் டாக்டர் தெரியும், இவங்க யார் என்னன்றது எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் பார்க்குறதுக்கு இவங்க ரொம்பவே பணக்காரங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீதாவோட ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க. ஸோ கீதாவுடைய ஃபோட்டோவை பார்த்த உடனே அவங்களுக்கு தோணின விஷயம் என்னென்னா, தீபாவும் இவங்கள மாதிரி ஒரே மாதிரி இருந்தோன்னா, உடனே இன்ஸ்பெக்டர் சரவணனுக்கு கால் பண்ணிவிட்டு, நம்ம தேடிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு வந்து கிடச்சிட்டா, ஒரு ஹாஸ்பிட்டலில் பயங்கரமான உடம்புல பயங்கரமான அடியோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கா, நம்ம உடனே வந்துட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக்கும் சரவணனுக்கும் பயங்கர ஹாப்பி. என்னென்னா இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ தீபா தான் அதுன்றது எனக்கு நல்லா புரியுது, உடனே வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கார்த்தியும் நம்ம இன்ஸ்பெக்டர் சரவணனும் வந்துட்டுருக்காங்க. அண்ட் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அங்கே வேறு ஒரு விஷயமும் நடக்குது. என்னென்னா ஐஸ்வர்யா வந்துட்டு கண்டுபிடிச்சிட்றாங்கங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் தீபா தான் இருக்கிறா, வீட்டில் இருக்கிறது வந்துட்டு தீபா கிடையாது கீதா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட்டு தீபா வருவாங்களா, இல்லை நம்ம கார்த்திக் வந்துட்டு வருவாரா, இல்லை ஐஸ்வர்யா வருவாங்களான்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்டடாக போயிட்டுருக்குங்க. கார்த்திக் வந்து தீபாவை பார்க்கணுன்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களா உங்களால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.